எல்லாரும் எதிர்பார்த்துருந்தது. எப்போ மக்களை போய் சந்திக்க போகிறார், எப்போ மக்களை போய் சந்திக்க போகிறாருன்னு எதிர்க்கட்சி தலைவர் முன்னுக்கொண்டு காத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கான விடை நமக்கு கிடைச்சிருக்கு. இதில் போலீஸ் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. எப்பவும் எல்லா மாநாட்டிலையும் இருக்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் தாவேக்காலேருந்து என்ன செஞ்சாலுமே. அப்போ 15 அவங்க தேதி கொடுத்துருந்தாங்கன்னா எவ்ரி மண்டே அவர் மீட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். இல்லை, மண்டே இப்பயும் பிளான் 1 வீக்கு அந்த 2-3 மாவட்டங்கள் ஜென்ரலாக என்ன நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, நீங்கள் மக்களை பார்க்க தானே வரீங்க, இறங்கி ரோட்டில் நடக்க வேண்டியது தானே, மக்களை போய் பார்த்து பேச வேண்டியது தானேன்னா ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னா அப்போ எப்படி பார்க்க முடியும்? அது மக்கள் கூடக்கூடிய இடமா இருக்குது, ரொம்ப குறுகிய சாலையா இருக்கு. அந்த இடத்துல கூட்டினா அவர் ஒரு திரைப்பட நடிகராகவும் இருக்கிற காரணத்தினால பெருவாரியான கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மக்களுக்கு இடைஞ்சலாவும் தானே சொல்றாங்க. எத்தனை பேர் ஏறுறாங்கிற சிக்கல் இல்லை, பேசுவாங்க எத்தனை பேர் ஏறுறாங்கிற சிக்கல் இல்லை. அப்புறம் ஏன் நம்ம கிரீஸ் பூசுறோம்? ஒருத்தர் 2 பேர் ஏறாங்கன்றதுனால நீங்க அந்த விஷயத்தையே அவாய்ட் பண்ணிடணுன்றது எந்த விதத்துல நியாயம் எனக்கு புரியல. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்துட்டா தினமதி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரசியல் அரங்கத்துக்கு வந்திருக்கிற விருந்தினர் யாரு அப்படின்னா தமிழ்நாடு இளைஞர் கட்சியினுடைய செயலாளர் திரு லோகேஷ் அவர்கள் தான். வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கு. நீங்க எப்படி? ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா இருக்கேன். திரு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சி ஆதரவு தெரிவித்து தொடர்ச்சியாக பணிகள் செஞ்சுட்டு வரதையும் பார்க்குறோம். அவருடைய அந்த மாநாட்டிற்கு பிற்பாடு வர 13ஆம் தேதியிலிருந்து திருச்சியில் அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்குறாரு. அது குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாரும் எதிர்பார்த்துருந்தது, எப்போ மக்களை போய் சந்திக்க போகிறார், எப்போ மக்களை போய் சந்திக்க போகிறாருன்னு எதிர்க்கட்சி தலைவர் முன்னுக்கொண்டு காத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதுக்கான விடை நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு நீண்ட நெடும் பயணமாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரும் எதிர்பார்த்தது. பட் எப்போவுமே அவர் கொடுக்குற ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை வச்சு சில ட்ரால்ஸ் வரதான் செஞ்சது. பட் இருந்தாலும் இது ஒர்க் அவுட் ஆகுன்ற ஒரு ஃபீல் ரொம்ப ஆழமாக இருக்குது. இப்போது எடப்பாடியார் பிரச்சாரம் போகிறாரு. ஒரு 2 நாள் 3 நாளில் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியான மேட்ரு, ஒரு காலேஜை பற்றி, கோயில் நிதியிலேருந்து காலேஜ் கட்டுறதை பற்றி பேசி அப்போ தான் ட்ரெண்ட் ஆனாரே தவிர மற்றபடி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு யாருக்குமே பொது ஜனத்துக்கு தெரியாது. நியூஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியலாம், ஓகேங்களா? அது கரெக்ட் ஆகலை. அப்படி தான் ஸ்டாலின் ஐயா போகும்போதும் சரி, ஸ்டாலினுக்கள் போகும்போதும் சரி, மதுரையில் 27 கிலோமீட்டர் ரோட் ஷோ பண்ணதும் சரி, அதெல்லாம் கரெக்ட் ஆகவே இல்லை. மக்களுக்கு இடையூறு தான் இருந்தது. ஸோ விஜய் நான் தெளிவாக யோசித்து பிளான் பண்ணார். ஆக்சுவலாக என்ன இனிஷியல் பிளான் இருந்ததுன்னா அந்த ஒரு 1 வீக்குக்கு ஒரு 2-3 மாவட்டன்ற மாதிரி பிளான் பண்ணி மூவ் ஆன் ஆகலான்றது தான் பிளான் இருந்தது. சரி, மக்களை சந்திக்கிறது, நேராக சந்திக்கிறது ஒரு நாள் வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்க 6 நாள் பேக்கெண்டில் செய்ய வேண்டிய வேலைகள், அதாவது சின்ன சின்ன அமைப்புகளை பார்க்குறது, அந்த மாவட்ட நிர்வாகிகளை பார்க்குறது, அந்த மாவட்டத்தில் முக்கியமான ஆளுங்களை பார்க்குறது, வேறு கட்சியிலேருந்து யாராவது பார்க்குறாங்களா என்னன்றதெல்லாம் மிச்சம் இருக்க 6 நாள் பேக்கெண்டில் நடக்கும். ஆஃப் கேமராவில் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கும். இதில் போலீஸ் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. எப்பவும் எல்லா மாநாட்டிலையும் இருக்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் தாவேக்காலேருந்து என்ன செஞ்சாலுமே, இப்போ தாய்க்கா நாங்கள் கூட எங்களோட அணுகுமுறை எப்போவுமே கொஞ்சம் லீகலாக ப்ராப்பராக ஆன் பேப்பரில் இருக்கும்னு எதிர்பார்ப்போம். அதே தான் தாவேக்காவும் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த விஷயத்தில் பாராட்ட வேண்டிய விஷயம். பேப்பரில் எங்களுக்கு பர்மிஷன் இல்லாமல் நாங்கள் போராட்டம் பண்ண மாட்டோம். அதில் ரொம்ப தெளிவாக இருப்போம். இப்போ நீங்கள் பண்ணிக்கோங்க தம்பி, பார்த்துக்கலான்னு சொன்னால் இல்லை சார் நீங்கள் எழுதி கொடுங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் பண்ண முடியுன்றதை நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். தாவேக்காவும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி மாதிரி எதிர்கட்சி மாதிரி அப்படியே கிளம்பி போயினே இருக்கணும் போல். அப்போ தான் இவங்களுக்குலாம் சரியாக வரும். துணை முதலமைச்சர் கிளம்புறாரு இல்லையா, கிளம்பி போயிட்டாரா சொல்கிறாங்க. அவர் அரசாங்க வேலைக்காக போகல. அரசாங்க வேலைக்காக போகிறதா இருந்தால் யார்கிட்டையும் பர்மிஷன் ஒன்றும் அவசியம் இல்லை. அவர் பிரச்சாரத்துக்கு போகிறார், கட்சி நிர்வாகிகளை பார்க்க போகிறேன் தொகுதி வாரியான்னு சொல்லிட்டு தான் கிளம்புறாரு. அதுக்கு பர்மிஷன் வாங்கணும்ல. ஒரு அரசாங்க வேலைக்கு போகிறதா இருந்தால் பரவாயில்ல, அரசாங்க வேலைக்கு போகல, அவர் பிரச்சாரத்துக்காக போகிறார். பிரச்சாரத்துக்காக போகும்போது பெர்மிஷன் ஆகும். அது யாரும் கேட்குறது கிடையாது. ஆனால் தாவேக்கால பார்த்தீங்கன்னா முதல்ல 15 கேட்டாங்க அண்ணா பிறந்தநாள். அண்ணா பிறந்தநாளைக்கு பர்மிஷன் கொடுக்கல. அடுத்து 17 சரி பெரியார் பிறந்தநாள் கொடுக்கணும்னு கேட்டோம், அதுவும் கிடையாது. நீங்கள் 13 நடத்திக்கோன்னாங்க. சரி 13 ஓகே, சனிக்கிழமை நம்ம ஸ்ட்ராட்டஜி இப்போ மாறுது. ஓகே, அவங்க பர்மிஷன் கொடுக்குறது சரி ஒரு நாள் மாதிரி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலான்னு மாற்றுறோம். 13 ஓகேன்னு சொல்லிட்டோம். சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு, சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, அப்போ 15 அவங்க தேதி கொடுத்துருந்தாங்கன்னா எவ்ரி மண்டே அவர் மீட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இல்லை, மண்டே இப்பயும் பிளான் 1 வீக்கு அந்த 2-3 மாவட்டங்கள் இது இப்பயும் அதுதான் பிளான்.
நேர்ல மக்களை போய் அந்த வாகனத்துல போய் சந்திக்கிறது மட்டும்தான் அந்த ஒரு நாள் நடக்கும். மிச்ச நாட்கள் மற்ற வேலைகள் நடக்கும். மற்ற வேலைகள் திருச்சின்னா திருச்சி மாவட்டத்திலே தங்கி அந்த வேலைகள் நடக்குமா? அது எங்க எங்க தங்க போறாரு இப்போ வரைக்கும் அபிஷியலா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. போலீஸே இருங்க, அது வரேன், நான் விஷயத்துக்கு வரேன். 13ஆம் தேதிக்கு நம்ம கேட்டது, 13ஆம் தேதியில வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டு கேட்டோம், அது முடியாதுன்னாங்க. காந்தி மார்க்கெட் ஆண்ட சரி ஓகேன்னா அதுவும் முடியாதுன்னாங்க. இப்போ வந்து மரக்கடையாண்ட கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பக்கம்தான், அடுத்த ஸ்டாப்பிங்னு வச்சுக்கோங்க. பட் என்னன்னா நம்ம என்ன கொடுத்தாலுமே நம்ம கேட்குறது அவங்க கொடுக்குறது இல்லை. இப்போ ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மரக்கடையில் பஸ் ஸ்டாப்பில் வந்து 10:35 11 மணி வரைக்கும் தான் டைம். அந்த 35 நிமிஷத்துக்குள்ளே அவர் வந்து பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடணுமா. அதுவும் வந்து வேற ரூட் ஒன்று பிடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்க போட்டு கொடுத்த ரூட் வேற, இவங்க சொல்லக்கூடிய ரூட் வேற. ஓகேங்களா? இன்னொன்று, ரோட் ஷோ நடத்தக்கூடாதான். இப்போ ஜென்ரலாக என்ன நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து மக்களை பார்க்க தானே வரீங்க, இறங்கி ரோட்டில் நடக்க வேண்டியது தானே, மக்களை போய் பார்த்து பேச வேண்டியது தானேன்னா, ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னா அப்போ எப்படி பார்க்க முடியும்? இதோட ஹைலைட் என்னன்னா, வண்டி மேலே கூட ஏறி நின்று கை காட்டக்கூடாதான், வண்டிக்குள்ளேயே உட்காரணுமா, குண்டு மாதிரி போட்டு உட்கார வச்சுக்கணுமா. இது இப்படி தான் கலைப்பாங்க. நீங்கள் ஒரு டிஎம்கே இது எப்படி நரேஷன் செட் பண்ணுவாங்க, இவங்க கொடுத்த நிபந்தனைகள், போலீஸ் கொடுத்த நிபந்தனைகள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு இவர் வண்டி விட்டு இறங்கவே இல்லை, மக்களை சந்திக்கிறதுக்கு வரன்னு பேரில் காருக்குள்ளேயே உட்காந்து வாகனத்துக்குள்ளேயே உட்காந்துருக்காரு, வந்து 1/4 மணி நேரம் தான் பேசினாரு, இந்த மாதிரி ஒரு நரேஷன் தான் செட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் எதிர்கொண்டு தான் ஆகணும் நம்ம. அதுதான் சொன்னோம், மதுரையில் முதலமைச்சரால் 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கிற முதலமைச்சரால் 27 கிலோமீட்டர் ரோட் ஷோ பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ரோடு மட்டும் இல்லை, அதுக்கு பேரலாக இருக்க ரெண்டு சைடு ரோடையுமே சேர்த்து பிளாக் பண்ணாங்க. அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ரோடையும் சேர்த்து பிளாக் பண்ணாங்க. ஒரு முதலமைச்சர், அவருக்கு ப்ரோட்டோகால் இருக்குது, செய்யட்டும். விஜயநாயக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் செய்ய போகிறது இல்லை, ஒரு லேன் தான் பிளாக் பண்ண போகிறீங்க, இன்னொரு சைடு லேன் திறந்தா விட போகிறோம் இல்லைங்களா. அதுக்கு என்ன தடுக்குது? ஒரு பயமா, இல்லை அது இல்லை ப்ரிகாஷன்ற பேரில் மக்கள் அதிகமாக வருவாங்கன்றதை ஒத்துக்கிறீங்களா? மக்களை என்ன ஆங்கிளில் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு இருக்குது. ஓகேங்களா? மற்றவங்களுக்குலாம் கூட்டம் வர்றது கிடையாது, இவருக்கு கூட்டம் வருதுன்றதை ஒத்துக்கணும், அதுவும் ஒத்துக்கிறது கிடையாது. ரெஸ்ட்ரிக்ஷன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட் எப்போ வரும்னு சொல்லுவாங்க. விஜயனா இவ்வளோ பொறுமையாக இருக்கார். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறதுனால நான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கூடுதலாக கேட்கணும்னு விருப்பப்படுறேன். இப்போது அண்மையில் போன வருஷம் நடந்த மழை வெள்ள பாதிப்புகள் நடந்தப்போ பனையூருக்கு கூட்டு நிவாரணம் கொடுத்தாங்க. அதே மாதிரி மக்களுக்கு எந்த பாதிப்புனாலும் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக அவருடைய பனையூர் அலுவலகத்துக்கு அழைச்சி அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்தாங்க. இப்போ சமீபமாக முடிஞ்ச தூய்மை பணியாளர்கள் சிக்கலில் கூட வந்து அவர் ஏன் நேராக போய் பார்க்கலன்னு கேட்டால், நேராக போனால் கூட்டம் வந்துடும், வெள்ள நிவாரணம் கொடுக்க போனோம்னா கூட்டம் வந்துடும். அதில் சொன்ன விஷயத்துலேருந்து வர இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யாரு? எந்த ஸ்டேட்மெண்ட் கேட்குறீங்க? வந்தா கூட்டம் வந்துடும்ட்டு சொன்னது யார்? ஆக்சுவலாக தாவேக்கானுடைய நிர்வாகிகளே தான் அதை பேச ஆரம்பிச்சாங்க. அது வந்து தூய்மை பணியாளர்கள் சொன்னது. ஓகேங்களா? தூய்மை பணியாளர்கள் இங்கிருந்து வந்து நீங்கள் அவங்க வரத்துக்கு, ஏன்னா வந்து இது தாவேக்கா முன்னெடுத்த போராட்டம் கிடையாது, தூய்மை பணியாளர்கள் முன்னெடுத்த போராட்டம். அது ஒரு கம்யூனிஸ்ட் அமைப்புகள் சேர்ந்து பண்ணது. ஓகேங்களா? இன்னொருத்தவங்க போராட்டத்தில் நம்ம போய் கலந்துக்கணும்னா அவங்ககிட்ட அனுமதி கேட்கணும். இப்போ நாங்கள் வந்து கலந்துக்கலாமான்னு கேட்கணும், அதுதான் நாகரிகம், அதுதான் மரியாதை. ஓகேங்களா? இன்னொருத்தவங்க போராட்டத்தில் போய் இவர் போய் கலந்து ஹைஜாக் பண்ணுறது கிடையாது. இப்போ இவர் போனார்னா அந்த போராட்டம் யார் தான் மாறும்? ஓகேங்களா? ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ நாம் தமிழர்கள் கூட ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. பேசுவோம். நீங்கள் கேள்வி கேட்டீங்க, அதுக்கான கேள்வி நான் பதில் சொல்லணும். ஓகேங்களா? நீங்கள் கேட்கக்கூடிய பாலிடிக்ஸ் எனக்கு புரியுது. இப்போது அந்த ஆதரவு அவங்ககிட்ட கேட்காம நம்ம எடுத்து போக முடியாது. அவங்க கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வராதிங்க, இத்தனை நாளாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், அப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் கூட்டம் சேர்ந்துச்சுன்னு திசை திருப்பி இங்கே போராட்டம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதனால நேரில் போய் பார்த்துட்டு வந்து வெளியே வந்து ப்ரெஸ் கிட்டேயும் அதே தான் சொன்னாங்க. அவங்க ஆதரவு இது நேரில் வரேன்னாங்க, நாங்கள் தான் வேணான்னு சொன்னோம் அப்படின்றது சொல்கிறாங்க. அது போக அந்த போராட்டத்துக்கு ஆரம்ப காலத்திலேருந்து, அதாவது அதுக்கு முன்னாடி வந்து மனித சங்கிலி போராட்டம் பண்ணும்போதும் கூட இருந்தவங்க தாவேக்கா நிர்வாகிகள் அரெஸ்ட் ஆனவங்க. அந்த 14 நாளும் கூட இருந்து அவங்களுக்கு தேவையான உணவுகள் வசதிகள் எல்லாத்தையும் முடிஞ்சது செஞ்சு கொடுத்தது தாவேக்கா நிர்வாகிகள். இப்படி அந்த போராட்டத்துக்கு பக்கபலமாக இருந்தது தாவேக்கா நிர்வாகி, பக்கபலமாக இருந்தாங்க. ஓகேங்களா? அது போராட்டத்தை முன்னெடுத்தது அவங்க தான். யார்? தூய்மை பணியாளர்கள். அவங்க போராட்டத்தை நம்ம ஹைஜாக் பண்ண வரல. இல்ல, நான் அதை கேட்கல. இப்ப நான் என்ன மக்கள் கூட்டம் வந்துரும் இல்லையன்றது, அதனால வர முடியாது. இருங்க, நான் சொல்றேன். எல்லாருமே வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் மோட பத்தியே பாக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், அந்த என் கோல் அச்சீவ் ஆகுதா, அந்த என் கோல் நோக்கி போதான்னு, அதாவது அவங்க மீட் பண்ணணும், பார்த்து அவங்க குறை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை அவர் டிராவல் பண்ணி வர்றதுக்கோ இவங்க டிராவல் பண்ணி போறதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அவர் டிராவல் பண்ணி தான் வரணுன்றதுல என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்க அதனால என்ன டிஃபரன்ஸ் வந்துட போகுதுன்னா, அந்த இடத்துல போராட்டம் நடக்கிற இடத்துல ஒரு பெருவாரான மக்கள் கூட்டம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மக்கள் கூட்டம் ஆதரவாகவும் போகலாம், எதிராகவும் போகலாம். விஜயனாவுக்கு கிடையாது.
அந்த நடக்கிற விஷயம் போராட்டத்துக்கோ இல்லை என்ன விஷயத்துக்காக போகிறாங்களோ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா வெள்ளத்தில் போயிட்டு கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னா நம்ம ஓப்பனாக பேசுவோம். வெள்ளத்தில் நம்ம 4 நாளாக 2015 கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு தண்ணி வடிதான்னு பார்ப்போம். தண்ணி வடிய முடியலைன்னா தண்ணி வடிகிறதுக்கு மோட்டர் ஏதாவது கார்பரேஷனில் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்க ட்ரைனேஜில் பண்ணுறதுக்கு இல்லை போட் ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குது அந்த மாதிரி விஷயம் ஒவ்வொன்றும் நம்ம போவோம். இல்லை தண்ணி வடிஞ்சிச்சான வீடெல்லாம் நாஸ்தி ஆகிடுச்சு சமைக்க முடியாதுன்னா அவங்களுக்கு வீட்டாண்ட போய்ட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, பிரெட் பேக்கெட்டு கொடுக்குறது, பால் கொடுக்குறது, இந்த மாதிரி நம்மளால முடிஞ்சது நம்ம செய்கிறோம். இதை விஜய் அண்ணா ஒரு பகுதியில் இருக்க மக்களை கூப்பிட்டு அவர் செய்கிறார் ஓகேங்களா. அவர் கூப்பிட்டு செய்கிறாரு, கூப்பிட்டு செஞ்சுட்டாரு. அது நேரில் செய்ய வேண்டியது என்னன்னா மக்கள் துயரத்தில் இருக்காரு. இப்போ இவரை பார்க்க வரத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜனம் வந்தாங்கன்னா அதனால இன்னும் கொஞ்சம் டேஞ்சர், இன்னும் கொஞ்சம் இடைஞ்சல் ஆகி அது ஒரு நசன் ஆகி அது தேவையில்லாத செய்ய போகிறது ஒரு நல்லதுங்களா. அதில் ஒரு பப்ளிசிட்டி உருவாக்கி அதில் ஒரு 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 ஜனத்தை வர வச்சுன்னா அவங்க வரவைக்க போகிறதில்ல. அவர் வந்தாருன்னா நேச்சுரலாக வரப்போகுது. அது இன்னும் இடையூறு உருவாக்கிட்டே போகும். நீங்க அதே தானே காவல்துறை இப்பயும் சொல்றாங்க. என்னது? அதே தானே காவல்துறை இப்பயும் சொல்றாங்க. திருச்சியில அது மக்கள் கூடக்கூடிய இடமா இருக்குது, ரொம்ப குறுகிய சாலையா இருக்கு. அந்த இடத்துல கூடனா அவர் ஒரு திரைப்பட நடிகராகவும் இருக்கிற காரணத்தினால பெருவாரியான கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மக்களுக்கு இடைஞ்சலாகவும் தானே சொல்றாங்க. ஒரு வாரம் 3 மாசம் செய்ய வேண்டிய பிரச்சாரத்தை வார கடைசிக்கு நகர்த்தி இருக்காங்க ஓகேங்களா. பிரச்சாரமே போகக்கூடாதுன்னு நம்ம யாருமே நம்ம தடுத்துட முடியாது. நான் என்ன சொல்றேன், நான் முடிக்கிறேன். பரந்தூர்ன்ற ஒரு விஷயத்துக்கு அங்க மக்கள் போராடிட்டு இருந்தாங்க. அந்த போராடின மக்களை கேட்டுட்டு அந்த அனுமதி வாங்கிட்டு அங்க போறதுக்காக பிளான் பண்ணாங்க. அந்த இடத்துக்கு அனுமதி மறுத்தது யார்? அந்த ஏகனாபுரம் ஊருக்குள்ள போக விட்டாங்களா? ஃபர்ஸ்ட் முன்னாடி நாள் 2 நாள் முன்னாடி இருக்க ஏகனாபுரம் ஊருக்கு போறதா தான் பேச்சு. முன்னாடி நாள் என்ன சொன்னாங்க, அங்கே போக முடியாது, பக்கத்து ஊருக்கு போகலாம், பக்கத்து ஊரில் ஒரு மைதானத்தில் ரெடி பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்கண்ணா. மைதானத்தை ரெடி பண்ணாங்க ஓகேங்களா. அப்புறம் முன்னாடி நாள் நைட்டு நாளைக்கு போகிறோன்னா முன்னாடி நாள் நைட்டு சொல்கிறாங்க, இல்லை அங்கே ஓப்பன் ஸ்பேஸ் வேண்டாம், நீங்கள் மண்டபத்தில் வச்சு பார்த்து பேசிக்கோங்கண்ணா. அடுத்த நாள் காலைல மண்டபம் கூட கிடையாது, நீங்கள் ரோட்லேருந்து இருந்து பேசிட்டு போங்க, காலை கூட கீழே வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. இது சொன்னது போலீஸ் ஓகேங்களா. ஆனால் விமர்சனம் என்ன வருது, போனாரே இறங்கி மக்களை சந்திச்சாரான்றது தான் ஒரு விமர்சனம். சட்டத்துக்கு கட்டுப்படுறோம். நீங்கள் போலீஸ் இதை சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க ஓகேங்களா. அவங்க அவங்களோட வேலைகளை அவங்க தப்பாக பண்ணுறாங்கன்னு நாங்கள் எங்கேயும் சொல்ல, அலக்கழிக்கிறாங்கன்றது பாயிண்ட். இப்போ நாங்கள் ஒரு ரூட் பிளான் போட்டு தரோம் இல்லை, இது எங்களுக்கு வேணும்ன்ட்டு. இது வேண்டாம் நீங்கள் ஒரு ரூட் பிளான் போட்டு கொடுங்க, நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணோம், பார்க்குறோம் அது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு மக்களை சந்திக்க போகிற இடத்துல மக்களை சந்திக்கவே விடாமல் நீங்கள் மக்களை பார்க்கக்கூடாது, மேலே ஏறி கை கூட காட்டக்கூடாதுன்னா அது என்ன? இறங்கி போகாதீங்க பிரச்சனையாயிடும், இன்னும் மோசமாயிடும் சொல்கிறது வேற ஓகேங்களா. மேலே ஏறி கை கூட காட்டக்கூடாது, காருக்குள்ளேயே உட்காந்துக்கணும்னு என்ன? நம்ம இதுக்கு முன்னாடியே சந்திச்சோம். அதே மாதிரி ஒரு முறை கோயம்புத்தூர் விமான நிலையத்திலேருந்து போகும்போது என்ன அவருக்கு நடந்தது அப்படின்னு, அவரோட வேன் மேலேயே ரசிகர்கள் ஏறி அவரை எத்தனை பேர் இந்த மாதிரியான சிக்கல் இருக்குதுல்ல, எத்தனை பேர் இந்த சிக்கலை கவனிக்கணுமா வேண்டாம்? எத்தனை பேர் ஏறினாங்க, எத்தனை பேர் ஏறினாங்கிற சிக்கல் இல்லை, பேசுவாங்க எத்தனை பேர் ஏறுறாங்கிற சிக்கல் இல்லை. அப்புறம் ஏன் நம்ம கிரீஸ் பூசுறோம்? இப்போ அதை மீறி ஏறினாங்களா? ஆமா ஏறினாங்களா, ஆனால் லிமிட்டட் தானே. சரி, மொத்த மாநாட்டுக்கு வந்தவங்க மொத்த பேரும் அது மேலே ஏறிட்டாங்களா? கிடையாதுல்ல, ரேம்ப் மேலே ஏறல. அது நடக்கதான் செய்யும். அது பேர் தான் பாசத்தோட செய்யறது. பாசம் இல்லாதவங்களுக்கு தலைவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த மாதிரி இருக்கலாம் ஓகேங்களா. காசு கொடுத்து கூட்டு வர கூட்டம்லாம் ஏன்டா வந்தோன்ற உட்காந்து இருப்பாங்க, எப்படா முடியும் துட்டு வாங்கிட்டு போலான்னு இருப்பாங்க. ஸ்ட்ரக்சர்டு கூட்டம்னு சொல்லலாமா? அதை ஸ்ட்ரக்சர்டு கூட்டம் அப்படின்னு சொல்லலாமா? ஒரு ரசிக மனப்பான்மையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு கொள்கை வடிவத்தில் இருக்கிறவங்களுக்குமான வித்தியாசம்னு புரிஞ்சுக்கலாமா? அதை யாருக்கு சொல்றீங்க கொள்கை இருக்குன்ட்டு? இல்ல இப்போ நீங்க சொல்றீங்க இந்த கூட்டம் பாசத்துல நடக்குது, யாருக்கோ கொள்கை இருக்கு. மத்த எல்லா கட்சியும் சொல்றேன், மத்த எல்லா கட்சியும் யாரு கரெக்டா சொல்லுங்க, மத்த எல்லா கட்சியும் சொல்றேன், யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. அதிமுகல இருந்து, பாஜகல இருந்து, நாம் தமிழர்ல இருந்து, ஒருத்தர் பேசுவோம், விசிகால இருந்து, சரி இவங்க எல்லாருக்கும், கம்யூனிஸ்ட்ல இருந்து, இவங்க எல்லாருக்கும் கம்யூனிஸ்ட், தமிழ்நாடு இளைஞர் கட்சி வரைக்கும் கம்யூனிஸ்ட் விடுங்க. மற்றவங்களாம் சொல்றீங்களே தமிழ்நாடு கட்சி ஒரு பக்கம், தமிழ்நாடு கட்சிக்கு அப்புறம் வரேன். நான் டிஃபெண்ட் பண்ற இடத்துல இல்லை, நான் அக்யூஸ் பண்ற இடத்துல இருக்கேன். நீங்க சொன்னீங்களா கொள்கை பிடிப்போம், கொள்கை பிடிப்போட என்ன பண்ணாங்க? வேற எந்த கட்சிக்குமே கொள்கை இல்லைன்றீங்களா? கொள்கை பிடிப்போட என்ன பண்ணாங்கன்னு கேக்குறேன். எப்படி வேன் மேல தாவுறதும், கொள்கை பிடிப்போட என்ன பண்றாங்கன்னு கேக்குறேன். எப்படி ஒரு பூத் கமிட்டி மாநாட்டுல மீட்டிங்ல பந்தியில பீர் பாட்டில் வைக்கிறது ஓகேங்களா, ஒரு 3 நாள் மாநாட்டுன்ற பேர்ல சீட் ஆடின்னு இருக்கிறது ஓகேங்களா, முடிஞ்சதுக்கு அப்புறம் சேரை தூக்கிட்டு போறது, அங்க இருக்கிற அப்புறம் சேரை உடைக்கிறது, பாட்டில் பறக்கிறது, சேர் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை இளைஞர்களை குறை சொல்றீங்க.
நீங்க மத்ததெல்லாம் வந்து சிறப்பா நடக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா? நான் குறை சொல்லல, நான் உங்கள்கிட்ட குறை சொல்லல. இந்த கேள்விக்கான எதிர்கேள்வி கேட்கிறேன். இந்த சிக்கல்கள்லாம் இதற்கு முன்னாடி நீங்களே முன் வச்சதுதான். அவர் வந்தாருன்னா கூட்டம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கூட்டம் இப்பயும் அதனால அவர் வர முடியல அப்படின்னு. அப்போ அரசாங்கத்துக்கு ரெண்டு பக்கமுமான நெருக்கடி இருக்குல்ல. ஒரு எதிர்க்கட்சியை ஹேண்டில் பண்றதுன்றத விட லா அண்ட் ஆர்டர் ஹேண்டில் ஒரு விஷயம் பண்றது. தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து பிரச்சாரம் போக போறோம்ன்றத மாநாட்டு அன்னைக்கு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கான வேலைகளை பேக் எண்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஒரு பர்மிஷனுக்காக போறோம்னா சரிப்பா இந்த டேட் வேணும்னா இந்த டேட்ல அன்னைக்கு சொல்லி விடணும். 3வது டேட்டை மாத்தியாச்சு. 3வது டேட்டை மாத்தி லொகேஷனையும் 3வது தடவை மாத்துவீங்க. ஓகேங்களா? அத்தனையும் நாங்கள் அக்செப்ட் பண்றோம்ல. நீங்க எங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் 3 தடவை டேட் மாற்றினீங்க. 15 17 ஆச்சு, 17 13 ஆச்சு, அக்செப்ட் பண்ணோம். சத்திரம் பஸ் ஸ்டாண்டு காந்தி மார்க்கெட் ஆச்சு, காந்தி மார்க்கெட் மரக்கடையாச்சு, அக்செப்ட் பண்ணுறோம். இதுக்கு அப்புறமும் வந்து ரோட் ஷோ பண்ணக்கூடாது. ரோட் ஷோ கூட விடுங்க. ஓகேங்களா? மக்கள் இப்போ இறங்கி போயிட்டு அதை வந்து நீங்கள் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது ப்ராக்டிக்கலாக. கூட்ட நெரிசல் அதிகமாகவும் ஏதாவது ஒரு இடையூறு கண்டிப்பாக மக்கள் சங்கத்துக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வண்டி மேலே எரிந்து கைத்து காட்டுறதுக்குள்ளே என்ன பிரச்சனை வந்துரு போகுதுன்னு கேட்குறேன். ஓகேங்களா? மேலே ஏறிறதுனால பிரச்சனை ஆயிடுதா? ஒருத்தர் 2 பேர் ஏறாங்கன்றதுனால வந்து நீங்க அந்த விஷயத்தையே அவாய்ட் பண்ணிடணுன்றது எந்த விதத்துல நியாயம் எனக்கு புரியல. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்துட்டா அசம்பாவிதங்கள் பத்தி நம்ம பேசுறோம். ஓகேங்களா? இல்ல அதற்கான பொறுப்பு தாவேகா எடுத்துக்கொள்ளுமா? இல்ல அதற்கான பொறுப்பை தாவேகா எடுத்துக்கணுமா? தமிழ்நாடு அரசு எடுத்துக்கணுமா?